புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டெல்லி தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகி உள்ளது. இம்முறை பெரும்பான்மையை தாண்டி பாஜக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர். விஐபி வேட்பாளர்கள் பலரை வீழ்த்தி 27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகர் டெல்லியில் மீண்டும் தாமரை மலர உள்ளது. ஆம் ஆத்மியின் டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் என முக்கிய தலைவர்கள் தோல்வியை தழுவி உள்ளனர். 3 முறை வெற்றி பெற்று முதல்வர் பதவி வகித்த கெஜ்ரிவால் தேர்தலுக்கு முன் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி சிறை சென்றார். ரிலீஸ் ஆனதும் அதிர்ச்சியை முதல்வராக்கி தேர்தலை நோக்கி காத்திருந்த அவருக்கு இந்த தேர்தல் பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளது. புதுடெல்லி தொகுதியில் களமிறங்கிய கெஜ்ரிவாலுக்கு எதிராக களமிறக்கப்பட்டவர் பாஜகவின் பர்வேஷ் வர்மா. டெல்லியில் 1996 முதல் 1998 வரை முதலமைச்சராக இருந்தவரும் பாஜகவின் மூத்த தலைவருமான சாஹிப் சிங் வர்மாவின் மகன்தான் இந்த பர்வேஷ் வர்மா. அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த இவர் 2013 டெல்லி சட்டசபை தேர்தலில்தான் என்ட்ரி கொடுத்தார். மெஹ்ரவலி தொகுதியில் போட்டியிட்ட பர்வேஷ் முதல் தேர்தலிலேயே வெற்றியையும் பதிவு செய்தார். தொடர்ந்து 2014 லோக்சபா தேர்தலில் மேற்கு டெல்லி தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்டு அதிலும் வெற்றி கண்டார். 2019 தேர்தலில் 6 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் இவர் பெற்ற வெற்றி பாஜகவின் முக்கிய தலைகள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. இப்படி தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டிய இவரை 2024 லோக்சபா தேர்தலில் களமிறக்காமல் கெஜ்ரிவாலின் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு முடிவுரை எழுத இந்த தேர்தலுக்கு தயார்படுத்தியுள்ளது பாஜக. சொன்னபடியே டஃப் கொடுத்து கெஜ்ரிவாலை வீட்டுக்கு அனுப்பியுள்ளார் பர்வேஷ். 2013, 2015, 2020 என இதே தொகுதியில் வெற்றி வாகை சூடிய கெஜ்ரிவாலுக்கு இது பெரும் தோல்வி. ஆரம்பத்திலிருந்து பின்னடைவு, முன்னிலை என காட்சிகள் மாறி இறுதியில் 3000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் பர்வேஷிடம் கெஜ்ரிவால் தோற்று போனார். தேர்தலுக்கு முன் கெஜ்ரிவாலை வெளியேற்றுங்கள், தேசத்தை காப்பாற்றுங்கள், குப்பை, காற்று மாசுபாடு, பெண்களுக்கான பாதுகாப்பு என பர்வேஷ் பிரச்சாரத்தின் போது வீசிய பந்துகள் கெஜ்ரிவாலை கிளீன் போல்ட் ஆக்கியுள்ளது என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதேபோல் காங்கிரஸ் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித்தின் மகன் சந்தீப் தீட்சித் களமிறக்கப்பட்டார். 2 முன்னாள் முதல்வர்களின் மகன்களுடன் கெஜ்ரிவால் மோதினார். சந்தீப் தீட்சித்துக்கு பெரிய அளவில் ஓட்டுகள் கிடைக்கவில்லை. அவர் 4000க்கும் குறைவான ஓட்டுகளை தான் பெற்றார். ஆனால் இதிலும் ஒரு பெரிய அரசியல் மறைந்துள்ளது. காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியில் இருந்திருந்தால் இவர் பெற்ற ஓட்டுகள் கெஜ்ரிவாலுக்கு சென்றிருக்கும். இந்நேரம் அவர் வென்றிருப்பார். 2013 இதே தொகுதியில் ஷீலா தீட்சித்தை 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் கெஜ்ரிவால் தோற்கடித்தார். 3 முறை டெல்லி முதல்வரான ஷீலா தீட்சித் 2013, 2015 என 2 முறை கெஜ்ரிவாலிடம் தோற்றார். அவரது மகனைத்தான் இந்த தேர்தலில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக காங்கிரஸ் களமிறக்கி இருந்தது. டெல்லியின் நீண்டகால பெண் முதல்வர் என்ற பெருமை பெற்ற ஷீலாவின் தோல்விக்கு இன்று அவரது மகன் சந்தீப் தீட்சித் பழி தீர்த்துள்ளார் என நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்.